பரபரப்பாக வாக்கு எண்ணிக்கை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் தற்போது தபால் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி இருக்கிறது. மிகுந்த கட்டுப்பாடுகளோடு இந்த இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாமும் உடனுக்குடன் இந்த தேர்தல் முடிவுகள் தொடர்பான நேரலையில் இணைந்து தகவல்களை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இது போலவே டெல்லி தலைநகரில் யார் ஆட்சியை பிடிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பான நேரலையும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. குணசேகரன், தபால் வாக்குகள் இப்போ எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் எல்லாம் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. என்னென்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கிறது? மூன்றாவது முறை இந்த தொகுதி தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த முறையும் மக்கள் வாக்களித்தவர்கள் என்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க? எப்படி எதிர்பார்ப்புகள் இருக்கு? விவரம். நிச்சயமாக இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறையாக இடைத்தேர்தலை சந்திக்கின்றது. ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த EVKS இளங்கோவனுடைய மறைவை தொடர்ந்து தான் இந்த இரண்டாவது முறையாக இந்த இடைத்தேர்தலை இந்த ஈரோடு கிழக்கு தொகுதி சந்தித்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் VC சந்திரகுமாரும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீதா லட்சுமியும் போட்டியிடுகிறார்கள். அதிமுக, பாஜக, தேமுதிக உள்ளிட்ட மற்ற பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்துமே இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகிய இரண்டு கட்சிகள் மட்டுமே இந்த களத்தில் போட்டியிடுகின்றன. இது மட்டும் இல்லாமல் சுயேட்சைகள் இந்த களத்தில் இருக்கிறார்கள். ஆக மொத்தமாக ஒரு 46 வேட்பாளர்கள் இந்த களத்தில் போட்டியிடுகிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது முறையாகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடாத ஒரு இடைத்தேர்தலை சந்தித்திருப்பதாக ஒரு வருத்தத்தில் இருந்தாலும் கூட இந்த இடைத்தேர்தலிலும் மக்களும் கூட ஒரு ஆர்வத்தோட வாக்களிச்சிருக்காங்க. குறிப்பாக ஒரு 68% அளவிற்கான இந்த வாக்குகள் என்பதும் பதிவாகி இருக்கின்றது. இந்த தேர்தலில் யார் எவ்வளவு வாக்குகள் பெறுவார்கள் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு தான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வேட்பாளர் போட்டியிட்ட EVKS இளங்கோவன் ஒரு 66,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தார். அதே போலவே இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் எந்த கட்சி வெற்றி பெறப் போகின்றது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பிரதானமாக இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இருக்கின்றது. திமுக பல்வேறு வாக்குறுதிகளை அளித்து இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதே போன்று நாம் தமிழர் கட்சியும் அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானும் இந்த தொகுதியிலே முகாமிட்டு ஒரு தீவிரமான பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு 11,000 வாக்குகள் பெற்றிருந்தார்கள். இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அந்த கூடுதலான வாக்குகள் பெற்ற வேண்டும், கூடுதலான வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த முனைப்புடன் இந்த தேர்தலில் வந்து களம் கண்டது. ஆகையினால் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் பெறுவார்கள், அந்த வாக்கு சதவீதத்தை கடந்த தேர்தலை விட அதிகரிக்க முடியுமா, வாய்ப்பிருக்கிறதா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூட அவர்களிடம் அந்த கட்சியினரிடமும் நிலவுகிறது. அதே போன்று இருக்கக்கூடிய மக்களிடமும் கூட நிலவுகிறது. திமுகவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த வெற்றியை பெற முடியும் என்பதையும் அவர்கள் ஒரு முனைப்புடன் இந்த தேர்தலில் வந்து பணியாற்றியிருந்தார்கள். ஆக இது போன்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் இந்த வாக்கு எண்ணிக்கை என்பது தற்பொழுது தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.